ப்ளஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். காபந்து முதலமைச்சர் அப்படின்னா என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனல்களையும் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதே கான்வா பாதுகாப்போட தொல்காப்பியர் பூங்காவுக்கு நடைபயிற்சிக்கு போயிருக்காரு. ஒரு முதல்வர் ராஜினாமா பண்ணதுக்கப்புறமும் அதே கான்வா பாதுகாப்போட ஒரு இடத்துக்கு செல்ல முடியுமா? நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தாவேகா முதல் இடத்துலையும், திமுக 2வது இடத்துலையும், அதிமுக 3வது இடத்தையும் பிடிச்சிருக்கு. திமுக 2வது இடத்தை பிடிச்சதுனால திமுக முதலமைச்சர் 5/5/2026 அன்னைக்கு ஆளுநரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறாரு. அந்த ராஜினாமா கடிதத்தை ஆளுநரும் ஏற்றுக்கிறாங்க. புதிய அரசு பதவியேற்கிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நிர்வாகங்களை பார்த்துக்கிறதுக்கு காபந்து முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்ட்டு ஆளுநர் சொல்கிறத கேட்டுட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் காபந்து முதலமைச்சராக இருக்காங்க. அதனால தான் கான்வாய் பாதுகாப்போட தொல்காப்பியர் பூங்காவுக்கு போயிட்டு நடைபயிற்சி மேற்கொண்டிருக்காரு. பொதுவாக முதலமைச்சர் ராஜினாமா செய்தாலோ இல்லை சட்டமன்றம் கலைக்கப்பட்டாலோ தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு இன்னும் அமைக்காத நேரத்தில் அந்த இடைப்பட்ட காலத்தில் நிர்வாக பணிகளை பார்க்கறது தான் இந்த காபந்து முதலமைச்சரோட வேலை. இந்த காபந்து முதலமைச்சர் புதிய முதலமைச்சர் பதவிக்கிற வரைக்கும் அதிகாரப்பூர்வமான பொறுப்பில் தான் இருப்பார். இந்த காபந்து முதலமைச்சர் இருக்கக்கூடிய நேரத்தில் பெரிய பெரிய முடிவுகள் மற்றும் கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஒரு சில அதிகாரம் மட்டுமே அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த இடைப்பட்ட காலத்தில் போலீஸ் வழங்கும் பாதுகாப்பு, அதிகாரப்பூர்வமான வாகனங்கள் மற்றும் தேவையான வசதிகள் எல்லாமே கவர்மெண்ட் சார்பாக கொடுத்துருவாங்க. புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்கிற வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த தினசரி வேலைகளும் தடைபற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காபந்து முதலமைச்சரை நியமிப்பாங்க. உதாரணமாக அடல் பிகாரி வாஜ்பாய், இவர் 1999 இவரோட அரசு மக்களவையில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்று போச்சு. அதுக்கப்புறம் அவர் ராஜினாமாவும் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு அடுத்த மாதமே கார்கில் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் தேர்தல் வச்சு புதிய அரசு அமைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவரே அந்த இடைப்பட்ட காலத்தில் காபந்து பிரதமராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்தில் நடந்த தேர்தலை ஜெயிச்சு அவர் பிரதமராகவும் ஆயிருக்காரு.